நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை ஆதித்தம்பதிகளுக்கு அபிஷேகத்துடன் நிறைவு. சிவசைலம் அருள்மிகு சிவசைலநாதர் திருக்கோயில் வசந்தோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெய்வ தம்பதிகள் பட்டின பிரவேசம். மன்னார்குடி அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மண்டலாபிஷேகம் ஹோம பூஜைகளுடன் நிறைவு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஜூன் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு பல நறுமண திரவியங்களால் செய்யப்பட்ட கலவையை ஆலய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் பிரகார வலம் வந்து மூலவர் சன்னதி, கருவறை சுவர்கள் ஆகியவற்றில் பூசி சுத்தம் செய்தனர். தொடர்ந்து கொடிமரப்பகுதி, கோபுர விமானம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஊழியர்கள் பூஜை பாத்திரங்களையும் சுவாமியின் வாகனங்களையும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவதும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜைகள் இனிதே நிறைவு பெற்றன. இதை முன்னிட்டு நேற்று உச்சிக்கால வேளையில் அம்பாள் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசங்களை சுமந்து கொண்டு சிவாச்சாரியார்கள் பிரகார உலா புறப்பட்டனர். தெய்வங்கள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்ததும் மூலவர் சுவாமிக்கு 1008 கலசங்களில் இருந்த புனித நீராலும் அம்பிகைக்கு 108 கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு பரம கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோவில் வசந்தோற்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக தெய்வங்களின் பட்டின பிரவேச நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு மண்டபத்தின் மேடை மீது அருள்மிகு பரம கல்யாணி அம்பாளையும் சோமநாயகி சமேத சிவசைலநாதரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு பட்டுச் சேலைகளும் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நட்சத்திர தீபத்துடன் பஞ்சகற்பூர அரத்தி காண்பித்தனர். பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டி சப்பரத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கோயிலிலிருந்து ஊர்வலம் துவங்கியது. சிவசைலத்தின் பக்தர்கள் மாப்பிள்ளை பெண்ணாக பட்டின பிரவேசம் சென்ற உற்சவ மூர்த்திகளை வழி நெடுகிலும் வரவேற்று கற்பூர அரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக தெய்வங்கள் வலம் வந்து அருள்பாலித்தனர். கீழ ஆம்பூருக்கு வருகை தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி எடுத்து பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து கீழ ஆம்பூர் பக்தர்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மன்னார்குடியில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்பாள் கோவில் மண்டலாபிஷேக பூஜைகள் நிறைவு பெற்றன. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியபடி பல்வேறு மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு திருக்குடைகள் பிடித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் பின்தொடர ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகப் பெருமானுக்கு முதலில் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு அருள்பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மா, மூலவர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ துர்காதேவி மற்றும் அருள்மிகு காமாட்சி அம்பாள் ஆகியோருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர்.
நாமக்கல் அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி சிகப்பு பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளிக்கவசமும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். பின்னர் கோயில் வாகன மண்டபத்தில் சிம்மத்தின் மேல் உற்சவர் அம்பாளை குலுவிருக்கச் செய்து வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம், கோபுர தீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கும் உற்சவர் அம்மனுக்கும் பஞ்சகற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவர்களை சுமந்து வந்து கோயிலின் வெளியே வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் சிம்மவாகினியாக திரிசூலத்துடன் பவனி வந்த அருள்மிகு மாரியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் வழி நெடுகிலும் கற்பூர அரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் அயோத்தியாபட்டினம் காளிகாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு துலுக்க சூடாமணி அம்மன் ஸ்ரீ தேவி பத்ரகாளிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் திருவிழாவையொட்டி சக்தி அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயிலில் பம்பைகள் முழங்கியபடி இருக்க சுவாமி கிணறு அருகே பூங்கரகத்தை வைத்து தூபத்துடன் கற்பூர அரத்தி கட்டப்பட்டது. பிறகு அம்மன் கரகம் முன்னே செல்ல நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் உடன் வர உற்சவர் அம்மனை குதிரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஊரை சுற்றி வலம் வந்து நிறைவாக கோயிலை அடைந்ததும் அம்மன் கரகம் மூலஸ்தானத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. கருவறையில் 8 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தபடி காட்சி தரும் மூலவர் அருள்மிகு துலுக்க சூடாமணி அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிறை சூடிய நாயகி முன்பு பெண்கள் மாவிளக்குகளை ஏற்றி வைத்து சமர்ப்பித்ததும் தேவிக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபத்துடன் கற்பூர அரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். நிறைவாக குதிரை வாகனத்தில் அமர்ந்து காட்சி தந்த உற்சவருக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் அருள்மிகு செல்லி ஆண்டி அம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பஞ்சமுக விளக்குகளை வைத்து தீபங்கள் ஏற்றப்பட்டன. இதையடுத்து ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். தீபங்கள் ஏற்றியதும் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் மடாலயத்தில் அபிஷேகத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர், உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், பிரகலாதன், ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கும் பால், தயிர், வெல்லம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பிருந்தாவனத்திற்கு சந்தனக்காப்பு சாற்றி நாணயங்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கும் வஸ்திரங்கள் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலின் பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி கொடுத்த திருத்தேரில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் வஸ்திரம் கட்டி பதக்கங்களோடு மலர் மாலைகளும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உபயநாச்சியார்கள் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பிரம்மாண்ட திருத்தேரில் தெய்வங்கள் பவனி வர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் கோவிந்தநாம கோஷங்களை எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் நிகழ்வு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர்.
கோயில் வளாகத்தில் பலவித நறுமண மலர்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். கருவறையில் சிம்மவாகினியாக அருள்பாலிக்கும் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து செவ்வாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மங்களவாத்தியங்களோடு பக்தர்கள் பூந்தட்டுக்களை ஏந்தி ஊர்வலம் புறப்பட்டனர். உற்சவரம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு மலர் வாகனத்தில் நின்று அருள் புரிய ஆரத்தி காட்டியதும் வீதி உலா துவங்கியது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பல வண்ண மலர்களால் மூலவருக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். குழந்தை வரம் வேண்டி ஏராளமானோர் கரும்பு தொட்டில் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊர்வலமாக சென்ற பக்தர்களுக்கு வேற்று மதத்தினரால் நீர்மோர் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரகுண பாண்டீஸ்வரர் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலயத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் அருள்மிகு பிரியாவிடையுடன் உற்சவர் ஸ்ரீ வரகுண பாண்டீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். மற்றொரு தேரில் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாளும் எழுந்தருளியிருந்தார். தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. அரஹர சிவசிவ என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய திருத்தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பவனி வந்தன. கரூர் சாலைப்புதூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கரகம் கோயிலுக்கு வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு சுவாமி கிணற்றடி அருகே அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை விசேஷமாக அலங்கரித்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்தோடு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் அம்மன் பூங்கரகத்தை சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி புறப்பட்டனர். பம்பைகள் முழங்க ஏராளமான பக்தர்கள் ஆரவாரத்துடன் பின்தொடர பூங்கரகத்தை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு செவ்வாடை மற்றும் கண்மலர்களோடு காட்சி கொடுத்த மூலவருக்கும் அருகே இருந்த அம்மன் கரகத்திற்கும் ஆரத்தி காட்டி அனைவருக்கும் தீர்த்தம் தெளித்து விபூதியும் குங்குமமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அறம் வளர்த்த அம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தின் மேடை மீது உற்சவரம்மனையும் திரிசூலத்தை சுவாமியாகவும் வைத்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் அறம் வளர்த்த அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பிறகு வாரணமாயிரம், பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். நிறைவாக திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள் சரடுடன் குங்குமமும் கண்ணாடி வளையல்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டன. கருவறையில் மூலவர் அருள்மிகு அறம் வளர்த்த அம்மன் பச்சை சாற்றிக் கொண்டு ஸ்ரீ மீனாட்சியாக அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களின் கும்பாபிஷேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு கரைமுருகன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து கோயிலை அடைந்தனர். அங்கு கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கருவறையில் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த மூலவர் அருள்மிகு கரைமுருகனுக்கு
விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பெரிய காஞ்சிபுரம் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு பொய்யாமுடி விநாயகர் கோவில் குடமுழுக்கையொட்டி கைலாய வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீரா அனந்தபுரம் அடுத்த பெரிய புங்க நதி கிராமத்தில் உள்ள அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார், ஸ்ரீ முருகப்பெருமான், அருள்மிகு மாரியம்மன், ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து கோயில் மூலவர்களுக்கும் சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவரங்கம் அருகே உள்ள ஸ்ரீ உருமண கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். பின்னர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. பிறகு விசேஷ வடிவில் அருளும் மூலவருக்கும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்கனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி முதலில் கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்களும் உபயதாரர்களும் பூர்ணாகுதி பொருட்களை ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையை அடைந்தனர். அங்கு பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கருவறையில் 5 தலை நாகம் குடைப்பிடித்து அதன் கீழ் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள்வாளிக்கும் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து பட்டாடை கட்டி அலங்கரித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மேல வீரராகவபுரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ சொக்கநாதர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர நெல்லை கோவிந்தராஜரும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்தார். வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யத்திற்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அருள்மிகு பிரியாவிடைக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு சாயரட்சையிட்டு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்கி மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தில் பங்கேற்று மொய்யெழுதி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் தாரை தப்பட்டைகளோடு பக்தர்கள் மலர் தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த மாரியம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை
ஆதித்தம்பதிகளுக்கு அபிஷேகத்துடன் நிறைவு. சிவசைலம் அருள்மிகு சிவசைலநாதர் திருக்கோயில் வசந்தோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெய்வ தம்பதிகள் பட்டின பிரவேசம். மன்னார்குடி அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மண்டலாபிஷேகம் ஹோம பூஜைகளுடன் நிறைவு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Guru